வணக்கம். நம்ம இன்றைக்கி அருமையாக ஈஸியாக ஒரு குஸ்கா பண்ண போகிறோம். இதை எம்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் இப்போது கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு காய வச்சுருக்கேன். இதில் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூவு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போது தாளகம் நல்லா வெடிச்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்ததான் 2 பெரிய வெங்காயம் நல்ல நைஸாக நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது நல்லா செவக்க வதங்கணும். நல்லா செவக்க வறுக்கிற மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். அந்த பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா செவந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா மசியட்டும். நம்ம இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை இப்போயே போட்டுடலாம். போட்டால் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடும் இல்லையா? அதுக்கான உப்பையும் இப்போயே சேர்த்துருவோம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா அரிசி 200 தான் எடுத்திருக்கேன். அதனால் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இந்த அளவு போகிறோம். இதே நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கைப்பிடி கொத்தமல்லியும் 1 கைப்பிடி புதினாவும் அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம். ஏன்னா இப்படி போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அரைச்சி போடுறத விட இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்க ஒட்டி நம்ம 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டதுனால கரம் மசாலா தூள் போடலை. ஏன்னா ரொம்ப அப்புறம் பட்டை வாசம் அடிக்கும் இல்லையா? அதனால் நான் போடலை. இப்போ நம்ம 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது தயிர் போடுறதுனால. நல்லா கிண்டிட்டு நம்ம 200 அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 300 தண்ணி ஊற்றினா போகிறோம். இப்போ 300 மில்லி தண்ணி அதில் ஊற்றிடலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நல்ல கமகமன் போய் பிரியாணி வாசம் வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாமா? இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வேணும். இப்போ 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னொரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ தண்ணி போதும். இது ஒரு கொதி வந்தோடனே அரிசி அள்ளி போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் போதுமானு டேஸ்ட்டு பார்த்துக்குவோம். இப்போது தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நான் களைஞ்ச ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். அரிசியை போட்டு ரொம்ப நேரம் கிண்ட வேண்டாம். ஒரு கிளறிட்டு உப்பெல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்துட்டு குக்கரை மூட வேண்டியதுதான். இப்போ நல்லா கலந்து விட்டு டேஸ்ட்டு பார்த்தாச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. உப்பு போட்டிருக்கேன். இப்போ குக்கரை மூடிடுவோம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் போட்டு விசில் வந்தோன்னே ஒரு 7 நிமிஷம் அல்லது 8 நிமிஷம் அதோடு அமர்த்திடலாம். இப்போது ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் போட்டுடலாம். நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. கமகமன் வாசமாக இருக்குது. கிளறி பார்க்கலாம். எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா சாதம்லாம் உடையவே இல்லை பாருங்கள். அருமையாக வந்திருக்கு. நல்ல அருமையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.